ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனே அனிமி சீரிஸான ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 15 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அந்த லெவலுக்கு இந்த எபிசோட் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 15. நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது ரெம் இறந்து போய் கிடக்குறா. நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகுறான். பார்த்தா ராஸ்வெல் இறந்து போய் கிடக்குறான். அப்புறமா அந்த இடத்துல சின்ன பசங்க எல்லாருமே இறந்து போய் கிடக்குறாங்க. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு வாமிட் எடுக்கிறான். ரெம், நீ என்னை தனியாக விட்டுட்டு போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மேன்ஷனுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். அந்த மேன்ஷனுக்குள்ளே யாருமே இல்லை. நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு கதவை திறக்கிறான். பார்த்தா ரேம் வந்துட்டு அவன் மேலே அப்படியே விழுறா. பார்த்தா அந்த ரேமும் இறந்து போய் கிடக்குறா. பக்கத்துலேயே பெட்ராவும் இறந்து போய் கிடக்குறா. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு ரத்தம் சிந்தி கிடக்கு. அந்த ரத்தத்தை அப்படியே அவன் ஃபாலோ பண்ணி போனால் எமிலியாவோட திங்ஸ் கிடக்கு. அப்படியே ஒரு சீக்கிரம் டோர் திறந்துருக்கு. அதுக்குள்ளே இவன் போய் பார்த்தா ரொம்பவே கூலிங்காக இருக்குது. இவங்களை அட்டாக் பண்ண வந்த எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகியிருக்காங்க. கதவை திறக்கலான்னு போனால் இவன் கையே துண்டாக வந்துடுது. அவன் அப்படியே கதறிக்கிட்டு ஷாக் ஆகி போய் பார்த்தா நேற்று நைட் இவன் பார்த்தவங்க தான் அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்காங்க. அவங்க தான் இவங்கள அட்டாக் பண்ணியிருக்காங்க. நீ லேட்டாக வந்துட்ட சுபாரு அப்படின்னு சொல்லி பங்க் அந்த பூனையோட சவுண்ட் கேட்க இப்போ நம்ம ஹீரோ இறக்குறான். கண்ணை முழிச்சு பார்த்தா அந்த ஆப்பிள் கடை முன்னாடி நிற்கிறான். அவன் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கான். அதுலேருந்து அவனால் வெளியே வர முடியல. அப்படியே ரெம்ம போயிட்டு அவன் கட்டி பிடிச்சிக்கிட்டுதான். சுபாரு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. ரெம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அலறான். அவன் ஒரு மாதிரி மென்டல் மாதிரி ஆயிட்டான். ஹீலிங் பண்ணாலும் இவனை சரி பண்ண முடியல. மென்டலி தான் இவன் அஃபெக்ட் ஆயிருக்கான். ஆனால் யாருமே இவன் மேலே கார்ஸ்லாம் எதுவும் போடலை அப்படின்னு ஃபீலிக்ஸ் சொல்லவும், ஃபீலிக்ஸாலேயே சரி பண்ண முடியலன்னா இதுக்கு மேலே இங்கே யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் சொல்லவோ, இது நாள் வரைக்கும் நீங்கள் பண்ண ஹெல்ப்கே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுபாரு மேலே அந்த விச்சோட சென்ஸ் மேலே அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படின்னு அவள் வருத்தப்படுறா. ரேம் அப்புறம் எமிலியா இந்த 3 பேர் மட்டும்தான் சுபாருக்கு ஞாபகம் இருக்குது. மேபி எமிலியாவை பார்த்தா இவனுக்கு ஏதாச்சும் ஞாபகம் வரலாம். நீங்கள் பண்ண ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ரெம் சொல்லவும், ஹே ரெம், ஒன்றையும் சுபாருன்னு பார்த்தா ஏதோ மாஸ்டர் சர்வெண்ட் மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ரெம் அமைதியாக நிற்கா. சாரி நான் ஏதாச்சும் தப்பாக கேட்டேன்னா அப்படிங்கவும், இல்லை ஏன்னா அது வந்து சுபாரு எனக்கு ஸ்பெஷல் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஓ அப்படியா, சரி ஓகே, சுபாரு ரொம்பவே லக்கி அப்படின்னு சொல்லவும், நீங்களும் லக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிக்ஸ் சொல்கிறா. இப்போ இவங்க இந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அந்த வில் அப்படிங்கிறவன் தான் இவங்களுக்கு வண்டியை கொடுக்குறான். இப்போ இவங்க 2 பேருமே மேன்ஷனுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். ரெம் வந்துட்டு தனியாக உட்காந்து, சுபாரு அந்த பிரின்சஸ் குரோஷியா வீட்டில் நீயும் நானும் தனியாக இருந்த அந்த டைம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஆனால் இப்போ மேன்ஷனுக்கு போயிட்டா அது முடியாது. ஆனாலும் என்னோடய ஃபீலிங்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் நீ சீக்கிரம் சரியாகணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த இடம் ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது. ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா ரேமோட அந்த சென்ஸ் இவளுக்கு வரவும், ரேம்க்கு ஏதோ ஆபத்து, நான் சீக்கிரம் போனோம் அப்படின்னு இவங்க போகும்போது பார்த்தா அந்த டிராகனோட தலையை வெட்டி இவங்க கவுந்து கீழே விழுந்துருந்தாங்க. பார்த்தா சுற்றி நிறைய ஆளுங்க சுற்றி வளைச்சிருந்தாங்க. சுபாரு மேலே கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சும்மா வேறு லெவலில் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு அடிபட்டுருது. உங்களால் தான் என்னோட சிஸ்டர் அவளோட கொம்பு எழுந்தா. நீங்கள் இன்னும் எதுக்காக என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட லைஃபையும் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் செம டென்ஷன் ஆகி வேறு லெவலில் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. சுபாரு அவங்க தூக்கிட்டு போகவும், நான் உங்களை கொல்லாமல் விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெம் ஃபைட்டுக்கு போகிறா. அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது. இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா அவனை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவனை ஒருத்தன் பார்த்துட்ருக்கான். உன் மேலே லவ் தெரியுது, உன்கிட்ட லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோன்னா அவனோட கான்சியஸ்க்கு வரல. ஒரு மாதிரி அந்த மென்டல் மாதிரியே தான் இருந்துகிட்ருக்கான். அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் வெளியே வரல. லவ் அதுதான் இந்த இடத்துல ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிறுக்குத்தனமாக நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவனோட ஆள் வந்து, சார் இவனை நாங்கள் அந்த ஒரு டிராகன் கிட்ட தான் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கவோ, என்னது அந்த டிராகன் இறந்து போயிடுச்சா? அது ரொம்பவே ஐயோ பாவம், பரவாயில்ல அது செத்து போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கிறுக்கு மாதிரி பேசிட்டு, என்னது இவன் கூட ஒரு பொண்ணு இருந்தாளா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கிறுக்கு மாதிரி பேசிட்டு அவனோட ஆளையே சம்மந்தமே இல்லாமல் போட்டு அவன் அடின்னு அடித்து அவனை கொன்றுதான். கொன்னுட்டும் அவன் பைத்திய மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அவனுக்கு எல்லாரும் தலைவனுங்குதாங்க. ஆக்சுவலி அவன் தான் இந்த இடத்துல தலைவன் மாதிரி இருக்கான். இப்போ அவன் ஆளுங்கள்லாம் அந்த இடத்துல இருந்து கிளம்புவோம். நம்ம சுபாரு கிட்ட போயிட்டு, நீ எதுக்கு இப்படி மென்டல் மாதிரி இருக்க? உன்கிட்டயோ கொஞ்சம் லவ் இருக்கிற மாதிரி தெரியுது. நீ எதனால் இந்த மாதிரி மென்டல் ஸ்டேட்டுக்கு போன? அது உன்னோட வீக்னஸா இல்லை உன்னோட லவ்வா அப்படின்னு சொல்லி கிறுக்குத்தனமாக அவன்கிட்ட பேசிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை பிடிச்சி அவன் லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கான்சியஸில் தான் இருக்கான். ஆனால் இன்னும் அந்த மென்டல் ஸ்டேட்லேயே தான் இருக்கான். அந்த இறந்து போன அதிர்ச்சியிலேருந்து இன்னும் வெளியே வரல. ஆமாம், நீ எதுக்காக, எந்த ரீசனுக்காக, எதனால், எந்த ஸ்டேட்டில், எந்த டைமிங்கில், எதனால் இந்த மாதிரி மென்டல் மாதிரி மாறின அப்படின்னு சொல்லி அவன் கிறுக்கு மாதிரி பேசுவோம். இவனுக்கு இன்னும் பைத்தியம் பிடிக்குது. ஆன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். நீ பார்க்குறதுக்கு பைத்தியம் மாதிரி தெரியல, ஆனால் உன்னைய பைத்தியமாக ஆக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்னு பிடிச்சிட்டு நம்ம ஹீரோவோட தலையை பிடிச்ச செவுத்தில் அடிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ தலையிலேருந்து ரத்தமாக வருது. இதுதான் உனக்கு அழகாக இருக்குது அப்படிங்கும்போது பார்த்தா நம்ம ரொம்ப அந்த இடத்துக்கு வர மேலே கை வைக்காத அப்படின்னு சொல்லவும், ஒரு பொண்ணு இவனுக்காக வந்திருக்கா, இவனை ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணுறா போல அப்படின்னு சொல்லி அவன் நக்கலாக பேசிகிட்டு இருக்கான். ராஸ்வெல்லோட மேன்ஷனுக்குள்ளே
நீ எப்படி பெர்மிஷன் இல்லாமல் நுழைவ அப்படின்னு சொல்லி நம்ம ரெம் கேட்கவும், ஆனால் நீ ராஸ்வெல்காக வந்த மாதிரி தெரியலையே, இந்த பையனுக்காகலாம் வந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவன் மேலே கை வைக்காத அப்படின்னு சொல்லி அவள் டென்ஷன் ஆகிட்டு எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு ரொம்ப சூப்பராக சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லி அவன் அதையும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ரெம் சண்டை போட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ லைட்டாக கான்ஷியஸ் ஆகும்போது பார்த்தா ரெம்மை அப்படியே காத்துலேயே அவன் சாகடிச்சிருதான். இப்போ நம்ம ரெம்ம அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு உனக்காக தான் வந்தா, ஆனால் நீ எதுவுமே பண்ணாமல் இருந்துட்ட, உன்னால தான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. அவள் பாரு என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு கத்துறா பாரு, நீ அவளை காப்பாற்றலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெம்மோட கை காலு தலை எல்லாத்தையும் அப்படியே சைடாக திருப்பிடுதான். ஐயோ பாவம், அவள் இறந்து போயிட்டா, இது எல்லாமே உன்னோட தப்பு தான் அப்படிங்கவும் நம்ம ஹீரோ உன்னை கொல்லாமல் விடமாட்டேன்டா, உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இந்த இடம் பார்க்குறதுக்கு அழகு இல்லாமல் போயிடுச்சு, நம்ம எல்லாரும் வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நாங்கள் போயிட்டு வரோம், உன்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஸோ நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நான் உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்திட்டே இருக்கான். போகும்போது அந்த வில்லை நம்ம ரொம்ப பார்த்து, நீ ரொம்பவே உண்மையாகவே லவ் பண்ணியிருப்ப போலையே, ஆனால் அதை சொல்லாமையே இறந்து போயிட்ட போலையே, ஒன்று நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். உன்னை கொல்லாமல் விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்திட்டே இருக்கான். நம்ம ஹீரோவோட கையில் செயின் மாட்டியிருக்கு. இப்போ அவனால் சாகணும்னு நினச்சா கூட டக்குன்னு சாக முடியாது. அப்போ தான் பார்த்தா ரெம் அந்த இடத்துல இருந்து அப்படியே நகண்டு வந்துட்டுருக்கா. ரெம் நீ இன்னும் உயிரோடு இருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். அவள் கை காலெல்லாம் பிச்சு போட்டிருந்துமே அவள் அப்படியே ஊர்ந்து வந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோ அப்படியே அவளை எடுத்து அவன் மடியில் போட்டுக்கிட்டுதான். அவளோட மேஜிக் பவரை வச்சு இவனோட கெட்டி வச்சிருந்ததை அவள் அவுத்து விட்டுதா. அப்போ நம்ம ஹீரோ ரெம் ப்ளீஸ் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கவும், சுபாரு ஐ லவ் யூ, நீ எப்படியாச்சு உயிரோடு இருக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெம் இறந்து போயிருந்தா. இப்போ நம்ம ரெம்மை அப்படியே அவன் தூக்கிட்டு வெளியே வாரான். கவலைப்படாத ரெம், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அந்த மேன்ஷனை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கான். அவன் போகிற வழியில் பார்த்தா ரொம்பவே பனி பொழிஞ்சிட்ருக்கு. அந்த வில்லேஜ் ஃபுல்லாகவே பனியாக இருக்குது. மக்கள் எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போ அந்த மேன்ஷன் பக்கமாக போகிறான். அந்த இடத்துல ரொம்பவும் பனி பொழிஞ்சிட்ருக்கு. மேன்ஷன்லேயுமே எல்லாரும் இறந்து போய் கிடக்குறாங்க. அப்போ பார்த்தா அவனுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. நீ ரொம்ப லேட்டாக வந்துட்டு சுபாரு, என் பொண்ணு கூடவே சேர்த்து நீயும் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்குங்கிற அந்த தம்மா தூண்டு போனால் மான்ஸ்டர் மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ அப்படியே அழுதுகிட்டே பார்த்துட்டு இருந்தா அவனோட தலை தனியாக கலண்டு விழுந்துருது. அவ்வளோதான் முடிஞ்சிட்டோன்னு பார்த்தா அதுதான் இல்லை, திரும்பவும் அந்த ஆப்பிள் கடை முன்னாடி வந்து அவன் நிற்கிறான். இப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ரெம் அந்த இடத்துக்கு வரவும், ரெம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிக்க போகிறான். அப்போ கடைக்கார தம்பி இங்கே இதெல்லாம் வேணாம் அப்படிங்கவும் அவளோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகவும், சுபாரு என்னாச்சுன்னு தெரில, ஆனால் உன்னோட மேலே அந்த விச்சோட சென்ஸ்மெல் இன்னும் அதிகமாக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரெம் கேட்கவும், ஓ அப்படியா, நீ என் கையை பிடிச்சிருக்கல ரெம், உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோவோட கண்ணில் கோபம் பயம் வெறி எல்லாம் கலந்துருக்கு. இந்த இடத்துலேயே இந்த எபிசோட் முடியுது. நான் சொல்லவே தேவையில்லை, நெக்ஸ்ட் எபிசோடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.